தமிழ்நாடு மட்டும் இல்லாம வடக்கம்பட்டி வாழ் மக்கள் எங்க இருந்தாலுமே இந்த 2 நாள் திருவிழால கண்டிப்பா கலந்துப்பாங்க. ஈவினிங் சாயந்தரம் இந்த மாதிரி மாலை பொழுது பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுமே தட்டு தாம்பலம் எடுத்துட்டு போய் முனியாண்டி சாமியை கும்பிட்டு வந்தா அவங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நடைபெறும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில பிரியாணி பிரசாதம் போடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த திருவிழால. அதுக்குதான் இந்த திருவிழா பேரே பிரியாணி திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான உலகத்துல மக்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் போன் அது பின்னாடியே போகும்போது இந்த இடத்துல வரும்போதுதான் பல உறவினர்கள்லாம் சந்திச்சுட்டு அந்த கால வாழ்க்கை நடைமுறை பண்பாடு அது எல்லாத்தையுமே உயிரோட்டமா கொண்டு வரதுக்கு இந்த ஒரு திருவிழா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த ஊருல எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதுனால இங்க பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறது இதெல்லாம் அந்த சாமியினுடைய அருளால நல்லபடியா முடியும். அவங்களுக்கு இங்கேயே நிச்சயம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது பிரியாணி தான் இதுல பிரசாதமா கொடுப்பாங்க. ஆனா 3 நாள் திருவிழா அன்னதானமா எல்லாத்துக்குமே ஊரு சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் அன்னதானம் கொடுத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. இந்த திருவிழாவோட சிறப்பு என்னன்னா பிரியாணி. இந்த பிரியாணி கிட்டத்தட்ட 150 ஆடு, ஒரு 200 சேவல் இதெல்லாம் விட்டு காணிக்கா விட்டு இந்த இதெல்லாம் சீரும் சிறப்புமா இந்த இன்னைக்கு திருவிழா நடந்திருக்கு. 90ஆம் ஆண்டு விழா. இது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆளுகள் 3000 மக்கள் வருவாங்க. சுத்திப்பட்டி ஒரு 7-8 கிராமங்கள் இங்க எல்லாரும் சேர்ந்து அன்னதானம் திருவிழா ரொம்ப சிறப்பு.